ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருசக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு தமிழக அரசிடமிருந்து ரூபாய் 20,000 மானியம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவி வாகனம் என்று இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஸ்கூட்டரோ அல்லது இருசக்கர வாகனங்களோ நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபாய் 20,000 மானியம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்சார்பு தொழிலாளர்களுக்கு இந்த வாகனம் வாங்குவதற்காக ரூபாய் 20,000 மானியம் வழங்கப்படும். அதாவது இவி பைக் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழக அரசிடமிருந்து ரூபாய் 20,000 மானியம் வழங்கப்படும். ஸோ அந்த இவிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் காரு அல்லது மினி டோரு, ஆட்டோ இது போன்ற ஏதாவது வாங்கினா அதுக்கு தகுந்த மாதிரி மத்திய அரசிடமிருந்து உங்களுக்கு மானியம் 20,000 ஸ்டார்ட் பண்ணி 60,000 வரையும் உங்களுக்கு மானியம் தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தற்சார்பு தொழில் செய்யக்கூடிய ஏதாவது டெலிவரி பாய்ஸாக இருக்கலாம் அல்லது ஃபுட் டெலிவரி இது போன்ற ஏதாவது நீங்கள் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாகனம் வாங்குவதற்கு உங்களுக்கு சப்சிடி தராங்க. ஸோ இதுக்கு ஆவணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வாகனம் வாங்குறதுக்கான கொட்டேஷன், ஆதார் கார்டு இது போன்ற ஒரு சில ஆவணங்கள் இருந்தாலே போதும். நீங்கள் இதுக்கு விண்ணப்பம் செஞ்சு நீங்கள் சப்சிடியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசிடமிருந்து தகவலானது கிடைத்துள்ளது. ஸோ இது போன்ற தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி